தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். யூதாவே, உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருடத்திலே நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். எங்கள் முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக தேவரீ நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கின்ற உடைய உன்னதமான கிருபைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தருக்கு எண்ணத்தை நான் கொடுப்பேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று தாவீது சொல்லுகிறான். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற உபகாரங்கள் நன்மைகள் 1000. ஆண்டவரே, நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்கியிருக்கிறீர். என்னுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தோத்திர பண்டிகை கொண்டாடுகிற நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் அதற்காக ஆயத்தப்படுகின்ற இந்த ஆராதனையில் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராகி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், இடைப்படும், வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாம மகிமைக்காக நாம் யாவர் எழுது நின்று 200 ஆண்டு கீதங்கள் 23 பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. 23ஆம் பாடல். மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. காலமதாக பரண்யமை, நீடித்த காலமதாக பரண்யமை, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுர செப்பின தேவபரன் இந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு வழுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்முடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை நீக்கரேகர் அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தன்னித்தனையாக்குமை வைத்தலம் தத்தனை பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் அவனிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக.
அன்றில் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எழுப்புறதமாய் குற்ற செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் தொடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயும் புகழை அறிவிக்கும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலத்திலும் மகிமை உண்டாவதாக. நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கண்ணிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதல் திறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பரமடத்திற்கு ஏற்றி சொல்ல பிதாவாகிய வாசி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோர் மரித்து நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். சரீரத்தல் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். தயவுசெய்து உட்காருங்கள். ஆண்டுடைய திருப்பெயரினாலே வந்திருக்கின்ற உங்கள் யாவரை என்போடு கூட மறுபடியும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சில அறிவிப்புகள் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்ன போல ஆலய இந்த கன்வென்ஷன் கூடுகை முடிந்தவுடன் நமக்கு உணவு எல்லோருக்கும் வழங்கப்படும். நாளை தினம் நமக்கு 9:30 மணிக்கு ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்து ஆராதனை. ஞானஸ்தானம் பெற விரும்புகிற பிள்ளைகள் நீங்கள் அந்தந்த சபை ஊழியரிடத்தில் ஃபார்ம் அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அவரிடத்தில் கொடுத்து விடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை, ஞானஸ்தான ஆராதனை தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை. ரெவரண்ட் ஆர்ஜே பொன்னுசாமி ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்கள். மதியம் நமக்கு 12 மணிக்கு அன்பின் விருந்து 12:30 போட்டிருக்கிறோம். சீக்கிரமாக நாம் ஆரம்பிக்க விரும்புகிறோம். பிற்பகல் 2 மணிக்கு தோத்திர பண்டிகை ஆராதனை. ரெவரண்ட் டிபி சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார்கள். மாலை நமக்கு பஜனை பிரசங்கம். ரெவரண்ட் டாக்டர் எம் ஞானாவரம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அதில் பஜனை பிரசங்கம் மூலமாக நமக்கு செய்கிறார்கள். ஆகினாலே யாவரும் நீங்கள் பங்கு பெற என்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கரங்களிலே ஜாபிதா நன்கொடை பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக உற்சாகமாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நன்கொடைகளை உற்சாகமாக கொடுக்கிறீர்கள். வீடுகளை சந்தித்த பொழுது மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய நாம் மகிமைக்காக நீங்கள் கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை இன்னும் நீங்கள் உற்சாகமாக கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உடைய கரங்களிலே ஏல காணிக்கை பொருட்காணிக்கை படைப்பதற்கான பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உற்சாகமாக கொண்டு வாருங்கள். இது மட்டுமல்ல, இங்கிருந்து நீங்கள் செல்லும்போது உற்சாகமாக நீங்கள் எடுத்து செல்லவும் உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த 47வது தோத்திர பண்டிகையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாசி கேட்ட சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை அறிவிப்பேன். ஆமாம், கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக நடத்தியிருக்கிறார். ஒருவேளை இந்த கடந்த 1.5 வருடங்களாக நாம் கடந்து வந்த பாதைகள், உலகம் கடந்து சென்ற பாதைகள், நம்முடைய குடும்பங்கள் கடந்து சென்ற பாதைகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அக்டோபர் 10ஆம் தேதி கடந்த வருடத்தில் இந்த பண்டிகை நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற, ஆனால் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தினார். இந்த வருடமும் அதே அக்டோபர் மாதத்தில் தேவன் நம்ம நடத்தினார். செப்டம்பர் மாதத்தில் நாம் அதை ஆரம்பித்தோம். ஆனால் தேவனுடைய திட்டம், அவருடைய முன்குறித்தல் இது இருந்தது. ஆகினாலே நாம் நடத்துகின்றோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். வருகிற வருடங்களை இன்னும் மிக சிறப்பாக நாம் ஆசரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் போது தேசத்தில் நம்முடைய வாழ்விலே, சபை வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவும், இந்த ஆயத்த ஆராதனையில் நமக்காக ஜெபிக்கவும், செட்டிக்குளத்தில் கர்த்தருடைய பணியை மிக சிறப்பாக செய்கின்ற
ரெவரண்ட் எஸ் ஜெபமணி ஐயா அவர்கள் சேகர தலைவர் செட்டிக்குள சேகரத்தில் ஒரு பணியாற்றுகிறார்கள். நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய திருநாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வாழ்த்துகின்றேன். பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த சேகரத்தினுடைய 47வது ஸ்தோத்திர பண்டிகையின் ஆயத்த வேளையிலே உங்களோடு இருக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த பாக்கியத்தை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அருமையான சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கும் சபையின் மூப்பர்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலையும் நன்றியையும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து நாம் கன்வென்ஷன் கூட்டத்திற்காக ஆயத்தமாகின்றோம். சில பேர் நினைக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை செய்தி தான் கேட்கையா, அப்படி தானே? ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப வேகமாக, விரைவாய் நான் முடித்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளிலே நாம் 47வது ஸ்தோத்திர பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பதாக இப்படி ஒரு பிரத்யேக ஆராதனை நமக்கு இருக்கிறது. அது பேர் என்னதான்? என்ன ஆராதனை? ஆயத்த ஆராதனை. நாளை நாம் ஆசரிக்க போகிற பண்டிகைக்கு இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆயத்தப்பட போகிறோம். உங்கள்கிட்ட கேட்டோன்னா சொல்லுவீங்க, ஐயா நாங்கள்லாம் ரொம்ப வேகமாக என்ன செஞ்சாச்சு, ஆயத்தமாயாச்சு. எங்கள் சர்ச்சை பார்த்தீங்களா, நல்லா ஆல்டரை டெக்கரேஷன் பண்ணி அழகாக என்ன செஞ்சுருக்குறோம், பண்டிகைக்கு ரெடி பண்ணிட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா சீரியல் பல்பு போட்டு நல்லா பந்தெல்லாம் போட்டு என்ன செஞ்சிட்டோம், ஆலயத்தை ரெடி பண்ணிட்டோம். ஆலயத்தை மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தாலும் வீட்டெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி என்ன செஞ்சிட்டோம், ரெடியாக வச்சாச்சு. இதுவும் தாண்டி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பண்டிகைக்கு ட்ரெஸ்லாம் என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலும் நாங்கள் ஆயத்தப்பட்டுட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். உண்மைதான். நீங்கள் வேகமாக என்ன செய்திருக்கிறீர்கள், ஆயத்தம் ஆகியிருக்கிறீர்கள். இந்த ஆயத்தம் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி நான் வேகமாய் 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் ஆயத்தமாக இருக்கிற இந்த வேளையிலே முதலாவது நம்ம என்ன செய்யணும், எதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நன்மை செய்தவருக்கு நன்றி சொல்ல என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் நமக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்ல ஆயத்தப்படணும். என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சின்ன வயசுலேயே நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒருவர் செய்த ஒரு நன்மைக்கு நாம் மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்லுவது நம்முடைய பழக்கம் இல்லையா? அப்படி முதல்ல இருந்து நம்முடைய பாரம்பரியத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம், வச்சிருக்கிறோம். நன்றி சொல்லுவது என்பது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கடமை. சங்கீதக்காரனும் அதைத்தான் சொல்லுகிறான், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும், பொது மொழிபெயர்ப்பிலே கனிவான செயல்களை என்ன செய்யாத, மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 10 பேர் குஷ்டரோகிகளை அழைத்து சுகம் கொடுத்த பொழுது ஒருவன் மட்டும் திரும்பி வந்த பொழுது கேட்டார், மீதம் 9 பேர் எங்கே என்று. ஆக இந்த உலக வழக்கமும் அதைத்தான் சொல்லுகிறது, நன்றி உள்ள உணர்வோடு நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று. வேதமும் சொல்லுகிறது, நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடறோம், மறந்து போகிறோம். மறதி இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. ஒரு அருமையான விசுவாசியை தேவதூதன் ஒருவன் அழைத்து கொண்டு
அவனிடத்தில் ஒரு 3 இடத்தை காண்பித்தான். முதலாவது இடத்திற்கு அவனை அழைத்து கொண்டு போனான். அங்கே தேவதூதர்கள் சிலர் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவன் சொன்னான், இது என்ன இடம்னு சொல்லி கேட்ட பொழுது தேவதூதன் சொன்னார், இதுதான் ரிசீவிங் செக்ஷன். அதாவது இந்த பூலோகத்தில் மனிதர்கள் ஜபிக்கின்ற ஜபங்கள் எல்லாம் இங்கே வந்து என்ன செய்யும், சேரும். இந்த இடத்துல இருக்கிற இவர்கள் எல்லாம் வருகிற ஜபத்தை என்ன செய்வாங்க, அப்படியே என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று சொல்லி சொன்னார். அதனால் எப்பவும் பாருங்கள், இந்த இடம் என்ன செய்யும், பிஸியாகவே இருக்கும். இங்கே இருக்கிற தூதர்கள் எல்லாம் ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்படி சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு, கூப்பிட்டுட்டு போகிறாரு. அடுத்த இடத்துக்கு போகும்போது அங்கே சொல்லப்படுகிறது, இங்கே பேக்கிங் செக்ஷன். ஆமாம், இங்கே தான் ஆண்டவருடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் கேட்கப்பட்டவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்பட்டு இங்கே பார்சல் பண்ணி திருப்பி என்ன வருது, பூலோகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கேயும் தூதர்கள் பயங்கர பிஸி, என்ன ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க, பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. ஏன்னா ப்ரேயர் என்ன செய்யுது, நொடிக்கு நொடி வந்துக்கிட்டே இருக்குது, பதிலும் என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்குது. இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, ஆசீர்வாதமும் கிருபையும் பார்சல் என்ன செய்யுது, வந்துக்கிட்டே இருக்குது. 3வது ஒரு இடத்திற்கு கூப்பிட்டுட்டு போனார். அங்கே போனால் தேவதூதர்கள் எல்லாம் சும்மா என்ன செஞ்சுருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ கேட்குறான், இது என்னையா, இந்த இடத்துல 2 இடத்துலையும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, இந்த இடத்துல சும்மா உட்கார்ந்துருக்கிறாங்களே, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், இதுதான் அக்னாலஜ்மெண்ட் செக்ஷனு, பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற இடம். இங்கே என்ன செய்கிறதில்ல, பெற்றுக்கொண்டவங்கெல்லாம் பதில் அனுப்புகிறதே இல்லை. அதனால் இவங்க எப்போ என்ன செய்வாங்க, ஆமாம், பிஸி இல்லாமல் இப்படி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை பெறுவதற்காக பல முறை என்ன செய்திருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நிறைய உபகாரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஜெபித்தோம், பெற்றுக்கொண்டோம், ஆனால் நன்றி சொன்னோமா என்பதை என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சுட்டுங்களேன், வேகமாய் ஓடுகிற இந்த உலகத்தில் மறந்து போயிட்டியான்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கியத்தை தருகிறார், ஒரு வாய்ப்பை தருகிறார். இன்றைக்கு இரவில் வீட்டில் போங்க, உட்கார்ந்து ஒரு பேப்பர் எடுத்து என்ன செய்யுங்க, கடந்த ஆண்டிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரோ, நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்க, ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ எல்லாம் வச்சு என்ன செய்யுங்க, எழுதுங்க. நாளை வரும் பொழுது நல்ல ஆயத்தத்தோடு வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நன்மைங்க இந்த கொரோனா காலத்தில் நம்ம உயிரோடு இருப்பதே பெரிய நன்மை தான். அல்லேலூயா. ஆம்புலன்ஸு சத்தம், அலறல் சத்தம், அழுகையின் சத்தம் எவ்வளவு கேட்டோம். ஆனால் எதுவும் நமக்கு நேரிடாதபடி ஆண்டவர் நம்ம என்ன செய்து கொண்டார், பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. அந்த நன்றியை நினச்சி பாருங்க. ஒருவேளை நன்றி சொல்ல மறந்துட்டீங்கன்னா நாளைய தினத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. 47வது ஸ்தோத்திர பண்டிகையிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு என்ன செய்யுங்க, வாங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு வாங்க. முதல்ல அதுக்காக இந்த இரவில் என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்க. நான் என்னென்ன காரியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், நன்மை செய்தவருக்கு நன்றி சொல்வதற்காக என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்க. 2வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏன் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, எதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. ஒருவர் வேகமாக எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையில் மட்டும் நன்றி சொல்ல நீங்கள் ஆயத்தப்படக்கூடாது, வாழ்க்கை வழியாயும் நன்றி சொல்ல என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைகளை நினைத்து பார்த்து வெறும் வாயில வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மாத்திரமல்ல, அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையாய் என்ன செய்யணும், வந்து பண்டிகை என்ன செய்யணும், ஆசரிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் வந்து பண்டிகை ஆசரிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் வரும் பொழுது அவருக்கு பிரியமாய் வந்து பண்டிகையை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சில புளிப்பான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், அதோடு போய் நாம் ஆண்டவருக்கு நாளைய தினத்தில் நன்றி சொல்லுவோம் என்று சொன்னால், அது நிச்சயமாக ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஒரு தாய்க்கு அருமையான ஒரு பையன், தகப்பன் இல்லை, சின்ன வயசுலேயே செல்லம் கொடுத்து வளர்ந்தவன். ஆனால் கொஞ்சம் முரட்டு பையன்.
கொஞ்சம் எது வந்தாலும் என்ன செஞ்சிருவான், கோவப்பட்டுருவான், கையை நீட்டிடுவான். அப்படியே வளர்ந்து வந்தவன் வாலிப வயதிலே தவறான நண்பர்களிடத்திலே பழகி தவறான காரியங்களை எல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். அடிக்கடி சண்டை போட்டுருவான். சாராயம் குடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு. போகும்போது யார் இருந்தாலும் என்ன செய்வான், சண்டை போடும். அப்படி சண்டை போடும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் போலீஸ்காரன் என்ன செஞ்சுருவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி பிடிச்சிட்டு போகும்போது இந்த தாய்க்கு செய்தி வரும், ஒத்தைக்கு ஒரு பையன் இல்லை அந்த அம்மாவுக்கு அவன் மட்டும்தான் ஆதரவு. உடனே அந்த ஊரில் இருக்கிற பெரிய அவர் ஊர் நாட்டம்மாட்ட போய் சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. உடனே அந்த பெரியவர் என்ன செய்வார், போலீஸ் ஸ்டேஷன் போய் சரி தெரியாமல் பண்ணிட்டான், அந்த ஒரு ஆட்டை என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க, இந்த ஒரு ஆட்டை விட்டுருங்க, இனி செய்ய மாட்டான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவார். ஆனால் வெளியே வந்தவன் என்ன செய்ய மாட்டான், திருப்பியும் கேட்க மாட்டான். திருப்பியும் தண்ணி அடிக்கிறது, சண்டை போடுறது, அடுத்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்வாங்க, கூப்பிட்டு போவாங்க. இப்படி பல முறை. ஒரு முறை இதே போன்றவன் சண்டையிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தாயும் வந்து அந்த ஆள்கிட்ட அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, பெரியவரே வாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு. அவருக்கு இந்த அம்மாவை பார்த்து என்ன செய்ய முடியல, ஒன்றும் சொல்ல முடியல. அந்த அம்மாவுடைய நிலைமை அப்படி. அந்த அம்மா தன் மகனுக்காக போராடுகிறதை பார்த்து அவர்களுக்கு என்ன செய்யுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. போன உடனே போலீஸ்காரன் அவர் பார்த்த உடனே அவருக்கும் என்ன செய்யுது, ஏயா அந்த பையனுக்காக அடிக்கடி வரீங்க, அவன் சொன்னால் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி அவர் சொன்னார், இது கடைசி முறை, இன்னொரு ஆட்டம் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், இந்த ஒரு ஆட்டம் என்ன செஞ்சுருங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பொழுது அங்கே சத்தம் போட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, திருப்பி அனுப்புனாங்க. அப்போ அந்த பெரியவர் வெளியே வரும்போது ஓடி வந்து அவர்கிட்ட சொன்னான், ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அவர் சொன்னார், நீ நான் செய்த நன்மைக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வார்த்தையில் காட்டாத, வாழ்க்கையில் காட்டு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கூட அப்படித்தான் இந்த நாளிலே நம்ம எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வெறும் வார்த்தையில் இல்லைங்க, வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாளை தினத்தில் நாம் பண்டிகைக்கு கடந்து வரும் பொழுது இன்னும் அந்த மனிதனை போல, வாலிபனை போல, நான் வருவேன் போவேன், நான் வருவேன் போவேன், நான் வருவேன் போவேன், நான் பாவம் செய்வேன், தவறு செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நாளை தினத்திலே நாம் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே செலுத்துகின்ற நன்றி பலிகள் நிச்சயமாக என்ன செய்யாது, அது புரோஜனம் உள்ளதாய் இருக்காது, புரோஜனம் உள்ளதாய் இருக்காது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் கூட என்ன செய்கிறான், வேதனைப்படுகிறான், இல்லை நீ வாழ்க்கையில் காட்டுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன செய்கிறார், வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட இந்த சிந்தையோடு கூட செயல்களோடு கூட நாம் ஆசரிக்கிற பண்டிகைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்க்கையால். நாளை தினத்தில் வரும் பொழுது நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இந்த பண்டிகை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ராத்திரி போய் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டீங்களா? தவறு ஏதாவது வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எழுதினீங்களோ அதே போல் நான் என்னென்ன தவறு செய்தேன் என்று எழுதி கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் வந்து ஒப்புரவாகுங்கள், உங்களையே ஒப்பு கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக நாளைய பண்டிகையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். அல்லேலூயா. இந்த 47வது பண்டிகை உங்களுக்கும் மன மகிழ்ச்சி, ஆண்டவருக்கும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தையோடு கூட அர்ப்பணிப்போடு நாம் வருவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1, நன்மை செய்தவர் என்ன செய்யுங்க, நன்றியோடு துதிப்பதற்கு என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்க. 2வது சொல்லுங்க, அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதை வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் என்ன செய்வோம், நம்மை படைப்போம். நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நாளைய தினத்தில் நாம் வருவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். மேலான கிருபைகளை தந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னம் தாமே நம்முடைய மத்தியிலும் சொன்னது போல நிறைவாக நம்மை வழிநடத்துவதாக. ஆமென்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 213வது பாடலை பாடுவோம். தந்தானை துதிப்போமே மிக சபையாரை கவி பாடி பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். 213வது பாடல். போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி துதிப்போமே. இந்தையாய் நமக்கு நந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக கொள்ளவே அலைந்து சத்து குலை துணை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் சத்து குலை துணை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் துதிப்போமே. சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலே சியோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இணையாத்தன் மனவாட்டியாகி ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இணையாத்தன் மனவாட்டியாகினது என்னை போமே. கன்னிமாரே அலங்கார கும்மி அழித்து படித்து கன்னிமாரே மங்காத உன்மனவா. ஜெபம் பண்ண கிடவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆயத்த ஆராதனையிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைத்திருக்க காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக எல்லா ஈவுகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆயத்தம் நன்மை செய்தவருக்கு நன்றியோடு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஒரு ஆயத்தத்தையும் புளித்த மாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்கின்ற ஆண்டவரே
பிழிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க வாழ்வில் காட்ட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆயத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும், வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். நாளை தினத்தில் நடைபெறுகின்ற பிரதான பண்டிகை ஆராதனைகள் மற்றும் திருவிருந்து ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். எங்களுக்கு கால சூழ்நிலை ஆசீர்வதியும். தடைபடாதபடிக்கு எல்லாருடைய வரவும் ஆண்டவரே அதிமுக்கியத்துவமாக காணப்படத்தக்கதாக தேவரீர் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் கடந்து செல்ல தேவனுக்கு கிருபை தாரும். இப்பொழுதும் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கன்வென்ஷன் கூடுகை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். எங்களோடு பேச போகிற ஆடுகாடுக்காக தோத்திரம், பெரிய காரியங்களை செய்ய வழி நடத்தும். கரங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் நம் அனைவருடைய என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். 27வது ஸ்தோத்திர பண்டிகையை நாம் சிறப்பாக அனுசரிக்கும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த கன்வென்ஷன் கூடுகையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஒரு பாடலை நாம் பாடலாம், கைகளை தட்டி. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் செல்கின்றோம் என்ற பாடலை நம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்தில் நல்ல ஒரு வார்த்தை கேட்ட நன்றியோடு அவருடைய சமூகத்தில் வரணும். இந்த நன்றி பலியை இந்த நிமிஷத்திலிருந்தே நம்ம என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இடைப்படுவாராக. நல்ல தெரிந்த பாடல் தான். கைகளை தட்டி நம்ம உற்சாகமாக நாம் இணைந்து பாடலாம். எல்லாரும் புது வாழ்வு தந்தவரே, தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி எல்லாரும். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே ஆண்டவர். இவ்வளவு நாட்கள் நம்மை போஷித்து, நம்மை வழி நடத்தி, நம்மை ஆசீர்வதித்து எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். எந்த கொள்ளை நோய், எந்த வியாதி பலவீனங்கள் வந்த போதும் நம்மை ஜீவனோடு நம்மை போஷித்து வழி நடத்தி ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்கி நம்மை நடத்தி இருக்கிறார். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல்
பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தோன்ற செய்தார். சாம்பல் போன்ற நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தி சிங்காரமாய் நம்மை மாற்றி ஆசீர்வதித்தார். Thank you, Lord. உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். உமக்கு எஸ் ஆமென் நன்றி. கைகளை உயர்த்தி மனதுடன் சொல். எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவரே நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். இன்னொரு முறை நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தைகள். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? கம்பீரமாய் அறுக்க செய்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரம் ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கிற கரமாய் ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு எல்லாரும் கை உயர்த்தி நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் கை வச்சிருக்கோங்களா? எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எங்கள் முழு மனதோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் மீண்டும் ஒரு முறை அந்த வரிகளை நம்ம எல்லாரும் பாட போறோம். எல்லாரும் உமக்கு நன்றி. கை உயர்த்தி நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். கைகளை உயர்த்தி நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு எஸ்ஸே முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடலாம். 898வது பாடல், நித்திய ஜீவன் எல்லாரும் வச்சிருப்போம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. இந்த நாளில் 47வது பண்டிகைக்குள்ள வந்திருக்கு. இன்னும் ஏதோ பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, சோர்வுகளோடு, ஒரு பயத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே,
நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வரிகள் சொல்கிறது, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், அவர் உன்னை நமக்கு முன்பாக என்ன செய்கிறார்? நடந்து செல்கிறார். கர்த்தர் நம் முன்னே நடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கோணலான பகுதிகளை அவர் நேராய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நம்ம கைகளை தட்டி உற்சாகமாய் 898வது பாடலை நாம் பாடலாம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாம் சத்தமாய் சத்தமாய் கைகளை தட்டி. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. எல்லாரும் சேர்ந்து, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டுடுவாரோ? பேர் சொல்லி உன்னை அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிறவர். அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவது, எல்லாரும் விசுவாசத்தோடு பாடல் அந்த வார்த்தைகளை, நான் பலவீனனாவதில்லை, நான் சுகவீனம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை தொடர்வதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையில எந்த பலவீனங்களோ, சோர்வுகளோ, போராட்டங்களோ, சாத்தானின் சதிகளோ என்னை ஜெயம் கொள்வதில்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு
யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, உன் ஆண்டுகள் முடிவதில்லை, கிருபையும் விலகுவதில்லை. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமல், சமாதானத்தின் உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை. உன் ஆண்டுகள் முடிவதில்லை, உன் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான கன்வென்ஷன் கூட்டத்திலும் அருமையாக பாடல் பாடிய அன்பு பிள்ளைகளுக்கு நன்றி. அருமையான நல்ல கிஃப்டட் என நம்ம சபை ஊழியர்கள் மிகவும் நன்றாக பாடுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அருமையான ஸ்டீஃபன், விவின் இருவருக்கு நன்றிகள், வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் இருக்கின்ற பிரதர் பிரபு குதியன் அவர்கள், நாசரேத்தை சார்ந்தவர்கள், யெகோவா ஈரே பெதஸ்தா ஜெப வீடு அவர்கள் நடத்துகின்றார்கள். எல்லா இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை மிக சிறப்பாக அவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். இன்றைய நாள் நம்முடைய மத்தியில் வந்து இந்த கன்வென்ஷன் கூடுகையிலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதை நினைத்து துதிக்கின்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக உண்டு. அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த ஸ்தோத்திர பண்டிகையின் ஆயத்த நாளான இந்த ஆயத்த நாளில் நடக்கப்பட்ட அந்த சிறப்பு கூட்டத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க, உங்களுக்காக ஜெபிக்க, என் ஆண்டவர் பாராட்டின எல்லையில்லாத கிருபைகளுக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துகிற திருச்சபையினுடைய போதகர் ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆராதனை நேரத்தில் நமக்கு செய்தியை வழங்கி தந்த ஆயரை அவர்களுக்கும், திருச்சபையினுடைய சபை ஊழியர்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்போ நம்ம செய்திக்கு முன்பு கடந்து போவதற்கு முன்பு இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் அப்பா. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவரால் அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிற என்னோடு நீங்க பேசுங்கப்பா. எதிரே இருக்கக்கூடிய மனிதனுடைய வார்த்தை அல்ல, பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி அப்பா, கட்டுண்டு வந்திருக்கிற, வியாதியாய் வந்திருக்கிற, பலவீனத்திற்கு மத்தியில் வந்திருக்கிற, பலவிதமான சோதனைகளை சுமந்து வந்திருக்கிற என்னை விடுவிக்கக்கூடிய வார்த்தை
பரத்தில் இருந்து கடந்து வரட்டும். ஆண்டவரே, நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இன்றைக்கு நான் வந்த வண்ணமாக அல்ல, உன்னதமான தேவனாகிய உம்மிடத்திலிருந்து இரட்டிப்பான பங்கை நான் பெற்று செல்ல கிருபை தாரும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. உம் இதயத்தின் கேட்டவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. உம் இதயத்தின் கேட்டவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே பேசும், ஆசையாய் இருக்கிறேன். பேசும் பேசும்
ஏசப்பா என்னோடு பேசும் பேசும் பேசும். ஏசப்பா என்னோடு பேசும் கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும். ஆசையாய் இருக்கிறேன் கொஞ்ச நேரம் இயேசுவே எங்களோடு பேசும். ஆசையாய் இருக்கிறேன். சபையார் சேர்ந்து சொல்லலாமா? நாங்கள் ஆசையாய் இருக்கிறோம், நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம், நாங்கள் விருப்பமாய் இருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் ஓடி வந்திருக்கிறார்கள். அடிமையை ஒரு கழுதையாய் மாத்திரம் இந்த பலிபீடத்தில் முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் தரை மட்டும் தாழ்த்துகிறேன். ஆவியானவர் என்னை மறைத்து வார்த்தை என்கிற வல்லமையினால் வெளிப்படுவீராக. வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது ஆண்டவரே வியாதிகள் விலகணும், போராட்டங்கள் மாறணும், தடைகள் உடைக்கப்படணும். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் அதிசயம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆலயத்தில் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். வானம் திறக்கப்படுவதற்காக நன்றி. பிதாவினுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், இரத்தத்தின் வல்லமை, தேவ தூதர் சேனை இந்த இடத்தில் இறங்குவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஸ்தோத்திர பண்டிகையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி அழைத்து கொண்டு வரப்பட்ட உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சன்னிதானத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் உங்களுக்காக தீர்க்கமாக கொடுக்க சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான வசனம், ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:12 ஒருவர் வாசிக்கலாம். யாராவது ஒருவர். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த 47வது ஸ்தோத்திர பண்டிகையின் ஆயத்த நாளிலே வந்திருக்கிற தேவ ஜனத்தினுடைய நிலை என்ன? நெடுங்காலமாய் காத்திருக்குதல். நெடுங்காலமாய் ஏதோ ஒரு தேவைக்காக, ஆசீர்வாதத்துக்காக கடந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள், உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், குறிக்கப்பட்ட தரிசனங்கள், உங்களுடைய மன விருப்பங்கள், உதடுகளின் ஆலோசனைகளுக்காக நெடுங்காலமாய் காத்திருந்து காத்திருந்து இருதயத்திலே இளைத்து போன நிலையில நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. சோர்ந்து போன நிலையில வந்திருக்கிறீங்க. இந்த பண்டிகை காலத்தில் என் ஆண்டவர் சொல்லுகிற நற்செய்தி, என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாட்களுக்கு பிறகு யார் யாரெல்லாம் நெடுங்காலமாய் காத்திருந்து சோர்ந்து போனீர்களோ, இனி விரும்பினதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இனி விரும்பின காரியம் உங்களுடைய எல்லைகளில் கைகூடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய மன விருப்பங்களையும் உதடுகளின் ஆலோசனைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார்.
பலருடைய உள்ளம் இவ்வாறாக சொல்லுகிறது, இனி என் காத்திருப்புக்கு எங்கே பதில் வரப்போகிறது? நான் சோர்ந்து போனேன் என்று மனம் நொந்து போன நிலையில் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர் குறித்ததையும் திட்டமிட்டதையும் தீர்மானித்ததையும் ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு போக போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்தவராய் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படி, இன்றைக்கு உங்களை ஸ்திரப்படுத்தும்படி, உங்களுடைய விசுவாசத்திலே உங்களை உறுதித்தன்மை உடையவர்களாய் நிலை நிற்கும்படி இந்த வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நெடுங்காலமா காத்திருந்தவங்க எல்லாம் யாரு? எதற்காக காத்திருந்தாங்க? அவங்களுடைய காத்திருப்புக்குள்ளே ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார்? அவர்கள் வாழ்வில் தேவன் அற்புதத்தை செய்ய காரணம் என்ன என்கிற சத்தியத்தை இன்றைக்கு நாம் அறிய போகிறோம். அந்த சத்தியத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கும் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம், முதலாவது காத்திருந்த மனிதனுக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அவன் எங்கே இருந்தான்? பெதஸ்தா குளத்தில் இருந்தான். பெதஸ்தா குளத்தினுடைய தனித்துவம் என்ன? எப்பேற்பட்ட வியாதியுடைய மனுஷனாயிருந்தாலும் தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் சமயத்தில் அவன் குளத்தில் இறங்கும் போது அவன் சுகம் அடைவான் என்பது பெதஸ்தா குளத்தினுடைய சிறப்பு. இந்த வியாதி படைத்த மனிதனுடைய வியாதி எப்பேற்பட்டதுன்னா, அவனால எழும்பி நடக்க முடியாத ஒரு படுக்கையில் தள்ளப்பட்ட ஒரு நிலை. யாருடைய உதவியையோ நாடி அவன் அந்த பெதஸ்தா குளத்திற்கு வந்தான். 38 ஆண்டு காலம் ஒவ்வொரு நாளும் தேவ தூதனை அவன் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பான். ஆனால் காத்திருப்பு ஒன்று பொய்யாய் போகவில்லை. ஒவ்வொரு சமயமும் தேவ தூதன் வந்தார். அங்கு சுகமளிக்கும் ஆராதனை நடந்தது. அநேக வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். ஆனால் இந்த வியாதியஸ்தனுடைய நிலையோ, இவனுக்கு யாருடைய உதவியும் இல்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் கரையோரத்தில் இருக்கிற இவனால் சுயபலத்தினால் குளத்திற்கு போக முடியாது. அப்படிப்பட்ட நிராயுத பாணியாய் தனித்து விடப்பட்டவன், குளத்திலே திக்கற்று போயிருந்தவன், அங்கலாய்த்தவன் என்று இப்படிப்பட்ட நிலையில் இருந்தான். இப்ப இவனுடைய நோக்கமெல்லாம் தேவ தூதனுடைய வருகைக்கு காத்திருந்தது போய், யாராவது மனிதர்கள் தனக்கு உதவி செய்ய வருவார்களா என்று வாசலில் நின்று காக்க ஆரம்பித்தான். அநேக வியாதியஸ்தர்களை அவர்களுடைய உறவினர்கள், பிள்ளைகளை பெற்றோர், பெற்றோரை பிள்ளைகள், கணவனை மனைவி, மனைவியை கணவன், தோழர்களை நண்பர்கள் என்று பல பேர் அந்த குளத்தின் சுகத்துக்காக அழைத்து கொண்டு வந்திருக்க கூடும். இவன் ஒவ்வொரு முறையும் அங்கே மற்றவர்களுடைய உதவிக்காக வருகிற நபர்களை அழைத்திருந்திருப்பான். தன்னுடைய நிலையை சொல்லி இருந்திருப்பான். ஐயா, இத்தனை ஆண்டு காலம் நான் இங்கே காத்திருக்கிறேன். தேவதூதன் வரும் பொழுது என்னை கை தாங்கலாய் பிடித்து அந்த குளத்தில் கொண்டு சேர்க்க யாருமற்ற நிலையில் இருக்கிறேன். தயவாய் நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், எனக்கு உதவி செய்வீர்களா என்று அவன் கேட்டிருந்திருக்க கூடும். அதுதான் உண்மை நிலை. ஆனால் இங்கு மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சுயநலமானவர்கள். அவர்கள் தேவதூதன் வந்ததும் தாங்கள் யாரை அழைத்து கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் தான் சுகத்தை அடைய வேண்டும் என்று விரும்பி இருந்திருப்பார்கள். இறுதியில் இந்த வியாதியஸ்தன் மறக்கப்பட்டு போயிருந்திருப்பான். திருச்சபையில் வந்து அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, கடந்த காலத்திலும் கூட நீங்களும் நாசியில்
ஜீவ சுவாசம் உள்ள சில மனிதர்களை, சில உறவுகளை, சில காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம். அதில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பல உறவுக்காரர்களால் வெட்கத்துக்குள்ளும், நிந்தைக்குள்ளும், அவமானத்திற்குள்ளும் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு திக்கற்ற நிலையில எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவுவார் ஒருவரும் இல்லையே, எப்படி என் குடும்பத்தை நகர்த்தி செல்ல போகிறேன், எப்படி என்னுடைய வேலையிலே ஸ்திரத்தன்மையோடு இருக்க போகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம், புலம்பி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக பல ஆண்டு காலம் எதிர்பார்த்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அன்றைக்கு அந்த வியாதியஸ்தனும் அப்படிப்பட்ட சோர்வுக்குள் தான் இருந்தான். திடீரென்று ஒருவருடைய என்ட்ரி அந்த குளத்துல வந்துச்சு. யார் வந்தா? இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தார். அவர் வரும்பொழுது அநேக வியாதியஸ்தர்கள் அங்கங்க இருந்திருப்பாங்க. நிறைய பேருடைய வியாதி வலியை கொடுத்திருந்திருக்கும், கொடிய வேதனையை தந்திருக்கும். அநேகருடைய அலறல் சத்தம் அந்த குளத்தில் கேட்டுக் கொண்டிருந்திருக்கும். அநேகர் கூட்டிக் கொண்டு வந்த உறவுக்காரர்களுடைய நிலையை கண்டு அழுது கொண்டிருந்திருப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவோ கத்துகிறவர்கள் பக்கம் அல்ல, அழுகிறவர்கள் பக்கம் அல்ல, கூப்பாடு போடுகிறவர்கள் பக்கம் அல்ல, யாரும் அற்ற நிராயுதபாணியாய் கைவிடப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக நம்பிக்கையோடு என்றாவது ஒரு நாள் எனக்கு நன்மை நடக்காமல் இருக்காது என்று காத்திருந்த அவன் பக்கமாய் போனார். இந்த 2021ஆம் ஆண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறையே, நீ கர்த்தருடைய அரணுக்குள் இருக்கிறாய், உனக்கு இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அவன் அருகே போனார். இன்றைக்கு இந்த பண்டிகை காலத்துல திக்கற்று போன நிலையில அந்த ரங்கத்துக்குள்ள சொல்லப்பட முடியாத சில காரியங்களை வைத்து விக்கி விரைத்துக் கொண்டு பெருமூச்சின் ஏக்கங்களை எடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் பக்கம் இயேசு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்திற்காக கண்ணீர் வடித்தீர்களோ, ஒருவேளை இது மனுஷரால் கூடாத காரியமாய் இருக்கலாம், மருத்துவராய் கூடாத காரியமாய் இருக்கலாம், உங்கள் சுய பலத்தினாலும் ஞானத்தினாலும் உட்படாத காரியமாய் இருக்கலாம். இந்த நாட்களுக்கு பிறகு அவைகள் தேவனால் உங்களுக்கு கை கூடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வந்துட்டார், இங்கேயும் வந்துட்டார். எப்ப என் நாமத்துல 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னார். இங்கேயும் இருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார், புலம்பலை பார்க்கிறார், உங்கள் இருதயத்தில் உள்ள ஏக்கங்களையும் அவர் பார்க்கிறார். இவனையும் ஆண்டவர் பார்த்தார். ஆனால் உடனடியாக அவனுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. அவனிடத்தில் வந்து ஒன்றை கேட்டார், கேள்வியாய் கேட்டார், நீ சுகம் அடைய விரும்புகிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புறியான்னு கேட்க வரல, நீங்க சில காரியத்தை விரும்பணும்னு சொல்ல வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்கு வரோம், ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க பல ஜெப கூடாரங்களுக்கு போகிறோம், தனி ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். நாம எதை சொல்லி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு விருப்பம்பா, ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருங்க, அல்லது இன்னொரு வீட்டை எனக்கு கொடுத்துருங்க, என் பிள்ளைக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விருப்பங்களை ஆண்டவருடைய ஆலயங்களிலும் தேவனுடைய பிரகாரங்களிலும் பாதத்திலும் நமக்கு தெரிவிப்பது வழக்கம். ஆனால் யாராவது ஒரு நாளாவது ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, அப்பா உங்களுக்கு என் மேல உள்ள விருப்பம் என்ன, நான் எதை செய்ய நீர் விரும்புகிறீர், என்னிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று கவலைப்பட்டது உண்டா? அதற்காக அங்கலாய்த்தது உண்டா? நெவர். நாமளும் சுயநலவாதி தான். இன்னைக்கு அவனை பார்த்து கேட்டார் விரும்புறியான்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய ஆண்டவர் ஆயத்தம். ஆனா ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னார். இந்த திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற காரியம் ஒன்று, அதற்கு ஆதாரமாக நான் வசனத்தை பெற பார்த்துக்கோங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு வெளியே போகிற ஒரு ஊழியக்காரன், ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரன்ட்ட 5 தாளந்தை கொடுத்தார்.
மற்றொருவனிடத்தில் 2 தாளந்தை கொடுத்தார். 3வது நபரிடத்தில் 1 தாளந்தை கொடுத்தார். 5ஐ வாங்கினவன் அதை வைத்து வியாபாரம் பண்ணி அவன் 10ஆக மாற்றினான். மற்றொருவன் 2ஐ இன்னும் முதலீடு செய்து மற்ற 2ஆக சம்பாதித்தான். ஆனால் 1ஐ வாங்கினவன் அதை அப்படியே பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அழகை கொடுத்திருக்கிறார், சௌந்தரியத்தை கொடுத்திருக்கிறார், கல்வி அறிவை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை, குடும்ப வாழ்வு, வீடு, உங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ், அங்கீகாரம், ஒரு திருச்சபையில ஒரு விசுவாச பிள்ளையாக உங்களை கர்த்தர் இணைத்திருக்கிறார், ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய தாளந்து இருக்கு. பேசுகிற திறமை, பாடுகிற திறமை, அழகாக வசனித்து ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற, அதாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க பயன்படுத்துனீங்களா? ஒருவேளை நாளைக்கு நீங்க ஸ்தோத்திரம் சொல்லணும்னு ஐயா சொன்னாங்க. உண்மையிலே சொல்லுவோம். எதுக்கு சொல்லுவோம்? ஆண்டவரே, நல்ல ஒரு கணவனை தந்தீர், ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மனைவியை தந்தீர், ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கற்பத்தின் கனியை தந்தீர், ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வாகனத்தை தந்தீர், ஸ்தோத்திரம். போன ஆண்டு கொரோனாவில காப்பாற்றினீர், ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் விரும்புற காரியம் என்ன? ஆண்டவர் வரும்போது, ஏசப்பா, நீங்க எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தீங்க, நான் அதுல கடினமாய் உழைத்தேன், இவ்வளவு ரூபாய் சம்பாதித்தேன், இத்தனை பவுன் நகைய பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கிறேன், இத்தனை லட்சம் பணத்தை டெபாசிட் பண்ணி இருக்கிறேன், இத்தனை நிலங்களை வாங்கி இருக்கிறேன், எனக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி இப்பேற்பட்ட பட்டங்களை வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே சந்தோஷப்படுவாரா? அது உலக காரியம். ஆனா அவருடைய சந்தோஷம் என்னன்னா, உனக்கு கொடுத்த தாளந்த பயன்படுத்தி எத்தனை ஆத்துமாவை எனக்காக நீ சம்பாதித்தாய். எத்தனை ஆத்துமாவை நீங்க சம்பாதிச்சீங்க சொல்ல முடியுமா? உங்க அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு, உங்கள் எதிர் வீட்டாருக்கு, உங்களோடு படிக்கிறவர்களுக்கு, உங்களோடு பழகுகிறவர்களுக்கு, உங்கள் வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில் அறிமுகமான ஆண்டவரை அறியாத ஜனத்துக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தது உண்டா? இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகர் என்று சொன்னது உண்டா? அவர் பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார், துன்மார்க்கனை அவர் அழித்து நரகத்திலே தள்ளுவார், நீ மனம் திரும்பு என்று யாருக்காவது சுவிசேஷம் அறிவித்தது உண்டா? அட போங்க பிரதர், அதெல்லாம் எங்க போய் அறிவிக்க? நமக்கு விசுவாசம் ஜாஸ்தி. ஆமா, ஜோமண்ணா நல்ல மருமகனை கொண்டு வந்துடுவார், ஜோமண்ணா கற்பத்தின் கனியை தந்துடுவார். ஜபத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. ஜெபித்தா அந்த இடத்துல நல்ல வேலை தருவார். ஜோமண்ணா படிக்காத பிள்ளைய ஆண்டவர் பாசாக்கி விட்டுருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அரியரெல்லாம் கிளியர் பண்ணிடுவார். என தாயினுடைய ஜபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் பாருங்க. ஆனா இவைகளிலெல்லாம் நம்பிக்கை இருக்கு. யாராவது காலையில எழும்பி, ஏசப்பா, இன்னைக்கு எனக்கு உங்களை அறியாத ஒரு நபரை தாங்க, அவங்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு ஒரு வாசலை திறங்குன்னு ஜெபம் பண்றீங்களா? நிறைய பேருடைய ஜெபத்தை பார்க்க முடியும். ஆமா, பையன் 3 மணி நேரம் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுகிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் பையன் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது தாயார் ஆலயத்துல 3 மணி நேரம் பவ்யமா உட்கார்ந்து இருப்பாங்க. அவன் 1/2 மணி நேரத்துல எழும்பி அப்பதே பேப்பரை கவுத்திட்டு தூங்கி இருப்பான். ஆனால் தாயாரோ நெடும் முழங்காலிலே பையனுடைய பாஸ் மார்க்குக்காக ஜெபம் பண்றாங்க. நான் ஜெபிக்கிறத குற்றப்படுத்தல, அந்த பாரம் ஆண்டவரை அறியாத ஜனம் நான் ஆதாயப்படுத்த என் எல்லைகளுக்கு தேவை நீங்க சொன்னீங்களா? உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? ஆண்டவர் இந்த 2021ஆம் ஆண்டு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் தூங்கி இன்னும் சொத்துக்கள் பணத்தெல்லாம் பெருக வைக்கவா? இல்ல, ஒரு கிருபையின் காலத்தை கர்த்தர் ஈவாக கொடுத்திருக்கிறார். திருச்சபையின் பிள்ளையே, இது கடைசி காலம். கர்த்தர் வரும் பொழுது வெறுமையாய் அவர் பாதத்திற்கு முன்பு நிற்காதே. கர்த்தர் உங்களுக்கு பாடுகிற ராகத்தை கொடுத்திருக்கலாம், ஜெபிக்கிற ஒரு கிருபையை கொடுத்திருக்கலாம், அநேகரை பேசி பழகி சம்பாதிக்கிற நட்பு வட்டாரங்களை கொடுத்திருக்கலாம். இதையெல்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்துங்க, கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. காலையிலே கேளுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை அறியாத ஒரு ஜனம் எனக்கு தேவை.
அந்த ஆத்துமாவை கொண்டு வந்து நிறுத்துங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். எப்படியாவது அவங்க உங்களை சந்திப்பாங்க. இயேசுவினுடைய அன்பை சொல்லுங்க, அவருடைய பாசத்தை சொல்லுங்க, அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு சொல்றோம், பக்கத்து வீட்டுல பிள்ளை சிக்கா, இந்த டாக்டரை போய் பாருமா, இவர் நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட், வீட்டுல பிரச்சனை, இந்த வழக்கறிஞரை போய் பாரு, இந்த மெடிக்கல் ஷாப்ல போய் இந்த மருந்தை வாங்கு, எல்லாம் சொல்றோம். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்துறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபையின் பிள்ளையே, இந்த 47வது ஸ்தோத்திர பண்டிகையில கர்த்தர் ஒரு ஆயத்தத்தை விரும்புகிறார். அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் விரும்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவையானது ஒன்னே ஒண்ணுதாங்க. பணம் நம்மளை காப்பாத்தும் நினைக்கிறோம், பட்டம் நம்மளை காப்பாத்திரும் நினைக்கிறோம். அதுதான் நமக்கு தேவைன்னா, அதுதான் நம்ம மூச்சா இருக்குது, அதுதான் நம்ம பேச்சா இருக்குது, அதுதான் நமக்கு பிரஸ்டீஜா இருக்குது. அநேகருக்கு அது பலம் என்று எண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபை ஒன்றே பலம், கர்த்தருடைய இரக்கம் ஒன்றே பலம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் இதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் தருவார். ஆனா உங்க வாஞ்ச, ஆண்டவரே உமக்காக நான் ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புவேன், விரும்புகிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 2, பகலெல்லாம் சீஷர்கள் ஆண்டவரோட இருக்கிறாங்க. நல்ல வேலை வாங்குறாரு ஏசப்பா, படகெல்லாம் வலிக்கணும், கரைக்கு போகணும், அவரு கூட பல கிராமத்துக்கு நடந்து போகணும். இரவு வந்து களைப்பா படுத்துட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து போய் எழுப்புறாரு, மனசாட்சியே இல்லை. ஆமா, தூங்குறவங்களை பார்த்தியப்பா 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க கூடாதா? அடப்பாவி, பகலெல்லாம் அந்த மனுஷன் பின்னாடி தானே சுத்தணும், பகலெல்லாம் இவர் பின்னாடி காடு மேடு மலைகள் பாலைவனங்கள் வெப்பம் குளிர் எல்லாம் நடந்து போனாங்க. ஆனா இரவும் அவர் கூப்பிடுகிறார், என்னோடு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இது அவர் விருப்பம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு, மந்திரம் இருக்கு, பில்லி சூனியம் இருக்கு, ஏவல் இருக்கு, சாப கட்டிலிருந்து விடுதலையே இல்ல, பார்க்காத ஊழியர்கள் இல்ல, போகாத புண்ணிய ஸ்தலங்கள் இல்ல, எங்க போனாலும் விமோச்சனம் இல்லை, எங்கே போனாலும் மாற்றம் இல்லை. காரணம் என்ன? சத்துருவை ஜெயிக்கணும்னா இரவு படுப்பதற்கு முன்பு 1 மணி நேரம் உங்க வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய கையில செல்போன் இருக்கு, ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம் பல மணி நேரம். எப்போ? தூங்கும் போது தூக்கம் வரணுமேன்னு ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம், ஃபேஸ்புக்கோட அப்டேட்ட பார்க்கிறோம், லைக்க பார்க்கிறோம், கமெண்ட பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம பார்க்கிறோம். அட ஒண்ணும் புரியலன்னா யூடியூப்லயாவது எதையாவது பல மணி நேரம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, ஒரு மணி நேரம் நீ ஆண்டவரோடு விழித்திருக்கணும்னு அவர் விரும்புறார். ஏன்னா உலகம் பொல்லாதது, மறுபடியும் எச்சரிக்கிறார், காலம் பொல்லாதது. ஒரு முறை காப்பாத்திட்டார், ஆனா பல முறை கூடவே கிருபை இருக்காது. நீங்க ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் சோதனைக்காரன் தனக்கு கொடுக்கப்பட்ட காலம் அவனுக்கு முடிவடைய போகிறது என்பதை அறிந்து கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலான்னு வகை தேடுகிற ஒரு கடைசி காலத்தில் திருச்சபை இருந்து கொண்டிருக்கிறது. விசுவாச பிள்ளையினுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் விழித்திருக்க வேண்டும், தேவத்தில் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, பகலெல்லாம் நடந்த காரியத்தை அவரோடு பேசுங்க. நிறைய பேருடைய மொபைல் போன் தீப்பிடிக்கிற அளவுக்கு தாய் மகா கிட்ட பல மணி நேரம் பேசுறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசுறோம், தப்பு இல்லை. ஆனா அதுதான் லைஃபா இருக்க கூடாது. ஆண்டவரோட எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க? ஆண்டவர் விரும்புறார், என் பிள்ளை 1 மணி நேரமாவது இரவு என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நான் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய பலிபிடத்திலிருந்து ஒன்றை சொல்லட்டும். நீங்கள் படுப்பதற்கு முன்பு உங்கள் முழங்காலை படுக்கை அறையில் முடக்கி ஆண்டவரோடு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபித்து பாருங்கள். பிசாசானவனுக்கு உங்க எல்லைகள்ல இடமே இருக்காது. அவன் ஓடி போய் விடுவான், அவனுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போய்விடும், அவனுடைய செயல்பாடுகள் இரவில் உங்கள் அந்தரங்கமான பகுதிகளுக்கு வர முடியாது. ஜெபம் வல்லமை உள்ளது. கர்த்தர் சொல்லுகிறார், திருச்சபையின் பிள்ளையே, இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் ஒரு அர்ப்பணிப்பை செய்வாயா?
கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இது என் திருச்சபைக்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் என்னிடத்தில் விரும்புகிற காரியம் என்று சொல்லி அனுப்பினாரே. இரண்டாவது, நான் படுப்பதற்கு முன்பு 1 மணி நேரம் என் பட்டணத்தில், என் கிராமத்தில், என் தெருவில், என் திருச்சபையில், என் குடும்பங்களில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், வேலை ஸ்தலத்தில் நடந்த காரியத்தை நான் ஆண்டவரோடு பேசுவேன். திறப்புல நின்று அவர்கிட்ட அறிவிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது ஆண்டவர் சொன்னாரு, நீ படுக்கை எடுத்துட்டு எழும்பி நட. ஆமா, நாம படுக்கைய எடுத்துட்டு எழும்பி நடக்கிறதுல எல்லாம் சுறுசுறுப்பு உள்ளவங்க. அது சுறுசுறுப்புக்கெல்லாம் குறைவே கிடையாது. 5 மணிக்கு எழும்பி பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு சமையலெல்லாம் பண்ணி தாட்பூட்டா வீட்டு வேலைகளை கவனிப்பதிலெல்லாம் ஆயத்தமா இருக்கிறோம், சுறுசுறுப்பா இருக்கிறோம். பிள்ளைகளும் தங்களுடைய படிப்புக்கு புறப்பட்டு போக ஆயத்தமா இருக்கிறார்கள். உலகம் சார்ந்த காரியத்திற்கு, உலகத்தோடு இருக்கிற எல்லா காரியத்திற்காக தன் படுக்கையை விட்டு எழுந்து விரைவாக நடக்கிற நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் பண்ண ஸ்பீடா எழும்புறோமா? சர்ச்சு ஸ்பீடா எழும்பி ஆராதனைக்கு வரோமா? கொஞ்சம் ஓய்வு நாள் 2வது மணியில போலாம், 3வது மணிக்கு போலாம். ஆமா, கடைசியில மணி கூட அடிக்காது சாவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல பேருடைய டெத்துக்கு ஆலய மணி அடிக்கல, ஆலயமும் வரல. கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்மள கிருபையா வச்சிருக்கிறார், இரக்கமா வச்சிருக்கிறாரு. நீங்க படுக்கையை விட்டு எழுமணும். கவலை, சோர்வு எல்லாவற்றையும் விட்டு சந்தோஷத்தோட தேவனுடைய சன்னிதானத்துக்கு வாங்க. ஆனந்த களிப்போடு கூட வாங்க. அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒன்றும் தடைப்படாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் படுத்து கிடந்துச்சோ, உங்க கணவன்மாருடைய வேலையில உள்ள வருமானங்கள், தொழில்ல உங்களுடைய வியாபார பெருக்கம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் இந்நாள் வர முடக்கப்பட்டு மந்தப்படுத்தப்பட்டு படுத்த படுக்கையில் கிடந்தது போல இருந்ததோ, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பர் 2, யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார்? கடைசியா ஒரே ஒரு காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்தவர் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சீக்கிரமாய். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. போதும், இங்க ஆபிரகாமுக்கு 75 வயதாகுது. உடனே ஆண்டவர் தலையிடுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசீர்வாதம்னா என்னன்னா, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன ஆசீர்வாதம்? கணவன் மனைவிக்கு நல்ல வேலை, சொந்த வீடு, கார், பொன் பொருள், வெள்ளி, பட்டம், படிப்பு, கீர்த்தி, புகழ்ச்சி, இவைகளை வைத்து இந்த குடும்பம் உலகத்துல பிளெஸிங்கா இருக்குன்னு அடையாளம் காட்டப்படுவதை போல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பெற்றோர் எத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா ஆபிரகாமுக்கு கடந்து வரும்போது அவனுக்கு வயசு 75. இனி அவனால உலக ரீதியா அந்த பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. இந்த தேவனுடைய வேலையே தான். எப்ப அவர் தலையிடுவார் தெரியுமா? மனுஷனுடைய சுய பலம் ஓய்ந்து போகும்போது, உலக ரீதியான எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்து இனி ஒண்ணுமே முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது அங்கே தேவன் தலையிடுவார். இன்னைக்கு உங்கள் அநேகர்ல சில பேருடைய காரியத்துல இனி இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒருவேளை நீங்க துக்கித்து கொண்டிருக்கலாம். நம்பர் 2, கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது விசுவாசம். பிரதர், நீங்க விசுவாசம் சொல்றீங்க, நான் விசுவாசிக்கிறதுனால தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை பேச போகிறார். யவீரு எனக்குடைய ஜெப ஆலயத்தினுடைய தலைவர் வீட்டில் பிள்ளை மரண அவஸ்தையாயிருக்கிறாள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். கொடிய வியாதி அவளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. கடைசி தருணம். நாமெல்லாம் அப்படிதான், பிரச்சனையை முத்த விட்டுட்டு கடைசியில தான் வந்து எங்க முட்டு போடுவோம்? ஆண்டவர்கிட்ட. இவனும் ஓடுனான். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல போய் ஒரு ஜெபம் பண்றான். ஏசப்பா, என் பிள்ளை வீட்டில் மரண அவஸ்தையாயிருக்கிறாள்,
மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். இவன் விசுவாச ஜெபத்தை கவனிங்க. நீர் என்னோடு கூட வந்து என் பிள்ளையின் மேல் உம்முடைய கையை வைப்பீரானால் அவள் பிழைப்பாள். இது யவீருவினுடைய விசுவாச ஜெபம். ஏசப்பாவும் ஜெபத்தை கேட்டாரு. சரி யவீரு போகலாம் வா அப்படின்னு சொல்லி அவனோட போறார். யவீரு வரும் பொழுது ஒண்டியா வந்தான், தனி மனிதனா வந்தான். அதனால யவீருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த இடத்துக்கு சில மைல் தூரம் கால இடைவெளி இருந்தது. அத நடைபயணமா தான் கழிக்க வேண்டியிருந்துச்சு. இவன் ஸ்பீடா வந்துட்டான். இப்ப கூட்டிக்கிட்டு போறது இயேசுவ. இயேசு யாரு? பிரபலமான தேவ மனிதன். அவர் எங்க போனாலும் அற்புதம், அதிசயம். அதனால முன்னாடியும் பின்னாடியும் ஜனக்கூட்ட நெருக்கம். ஒரு விவிஐபியா இருக்காரு. அதனால யவீரு வரும் பொழுது வந்த வேகம் இயேசு கிறிஸ்துவ திரும்ப அவன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறதுல இல்ல, காலதாமதம். நாம நிறைய பேர் நினைக்கிறோம் ஏசப்பா கிட்ட வந்து ஜெபம் பண்ண உடனேயும் அற்புதம் நடந்துரும். இல்ல, சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அது போலதான் அவனுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. அது ஒரு பயண காலம். இவனுக்கு போக போக வரும்போது இயேசுவையே தேடிக்கிட்டு வந்தான். இயேசு கிட்ட ஏதாவது வாங்கிடணும்னு வந்தான். ஆனா போகும்போது இவன் செந்தையில என்ன இருந்துச்சு தெரியுமா? அவன் விட்டுட்டு வந்த தான் மகளை நினைச்சான். இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாலும் பீரோ லாக்கரை பூட்டுனானான்னு தெரியலையே, சிலிண்டரை கீழே அடைச்சனான்னு தெரியலையே, நாளைக்கு கடன்காரே வருவானே. வரும்போது இருந்த வேகம் கூட்டம் முடிகிற நேரத்துல இருக்காது. சிந்தை எங்க இருக்கு? பின்னானவைகளை நாடி இருக்கு. அதான் உப்பு தூணா இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இனி முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. ஒரு புதிய காரியத்தை அப்பா செய்வார். கைகளை தட்டுங்களேன். இன்றைக்கே செய்வார். ஒரு புதிய பலனை தருவார், ஒரு புதிய வல்லமையை தருவார், ஒரு புதிய அபிஷேகத்தை தருவார். தம்பி பேக்ரவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் செய்வார். இந்த யவீரு பதற்றப்பட ஆரம்பிச்சிட்டான். விசுவாச வாழ்க்கைக்குள்ள பதற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவன் பதற்றப்பட்டது போல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த ஜனக்கூட்டத்துல இயேசு நின்னுட்டாரு. நின்னு அவர் கேட்கிறாரு, என்ன தொட்டது யாருன்னு. சீஷர்கள் சொல்றாங்க, என்ன ஏசப்பா இவ்வளவு வேடிக்கையா இருக்கு, இவ்வளவு ஜனங்கள் உங்களை தடுறாங்க, உங்களை பிடிச்சிட்டு போறாங்க. இல்ல இல்ல, எல்லார் தொட்டதுக்கும் இப்பொழுது ஒருத்தர் என்ன தொட்டதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் பாடலாம். ஆனா எல்லாருடைய ஜெபம் இயேசுவை தொடுமா? எல்லாருடைய பாடல் இயேசுவை தொடுமா? சகோதரி சகோதரா, உங்கள் ஜெபம் இயேசுவை தொடுகிறதா? உங்கள் கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நினைக்கிறதா? உங்களுடைய பாடல் அவரை ஆனந்த களிப்புள்ளதாய் மாற்றுகிறதா? எல்லோரும் விசுவாசிக்கலாம். உங்கள் விசுவாசம் அவரை தொட்டு அவரிடத்தில் இருந்து வல்லமையை புறப்பட பண்ணி உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு சொல்றாரு, இல்ல இல்ல, என்னை இப்போ ஒருத்தங்க தொட்டாங்க. இயேசு திரும்பி பார்க்கிறார். சகோதரி அப்படி பயத்தோடு எழும்புகிறாள். 12 ஆண்டு காலம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இவள் என்ன செய்தா? இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாம, அவர்கிட்டயே சொல்லாம, அவரை அல்ல, வஸ்திரத்தின் மேல் பாகத்தை அல்ல, தொங்கலான அடிப்பாகத்தை தொட்டாள். இயேசு எழுப்பி என்னமா அப்படின்னு சொல்றாரு. அவ உடனே சும்மா இருந்திருப்பாளா? 12 ஆண்டு காலமும் தன் வாழ்வில் நடந்த அத்தனை காரியத்தையும் சொல்லி இருந்திருப்பாள். இப்ப யவீருவுக்கு பதற்றம் போய் பயம் வந்துருச்சு. இவளுக்கு வேற வேலையே இல்லையா? இயேசு எங்கெல்லாம் போனாரு, அங்கெல்லாம் போய் அவரை தொடலையே. நான் இக்கட்டான நேரத்தில் என் மகளுடைய ஜீவனுக்காக கொண்டு போகும் இந்த பாதையில் வந்து அவரை தொடுவாள் என்று அவள் மனம் சஞ்சலப்பட்டிருப்பான். உண்மைதானே? டென்ஷன் ஆனா, பதற்றம் மாறி பயம் வந்துச்சு. பயம் வந்துச்சு. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே கூட அப்படிதான். இயேசு சில நேரம் அற்புதத்தை நமக்கு செய்யவே மாட்டார். தேவை வந்துரும், வேலை வந்துரும், ஆனா தலையிடவே மாட்டாரு. நாம யாரெல்லாம் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறோமோ, ஊழியக்காரங்க கிட்ட கூட்டிட்டு போறோமோ, அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடந்துரும். ஆனா நமக்கு மட்டுமே ஆண்டவர் சில காரியத்துல இறங்காமலேயே இருப்பார். அவர் கல் நெஞ்சக்காரரோ? இல்லவே இல்ல. பரலோகமும் பிதாவும் ஏன் யவீருவினுடைய அந்த இக்கட்டான நேரத்துல
பெரும்பாடுள்ள ஸ்திரிய அனுமதிச்சாங்கன்னு தெரியுமா? பரலோக தேவனுக்கு தெரியும். யவீரு பதற்றத்தோடயே போறான். இந்த பதற்றத்தோட அவன் இயேசுவை கூட்டிட்டு போனா அங்க பிள்ளைக்கு சுகம் நடக்காதுங்க. தேவ பிள்ளையே, நீ விசுவாசிதான், ஜெபிக்கிற பிள்ளைதான், ஆராதிக்கிற பிள்ளைதான். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பதற்றம் இருக்குமானால் என் இயேசுவால் அற்புதத்தை செய்ய முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, உன் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதே. உன் தைரியம் தான் பலம். நீதிமான் எப்படி இருப்பானாம்? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருப்பானாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி அழுமூஞ்சா இருக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் அழுமூஞ்சா இருக்க கூடாது, இழுவணியா இருக்க கூடாது. நான் தைரியமாயிருப்பேன், தைரியமாயிருப்பேன். இவன் பதற்றத்தோட கூட்டிட்டு போனான். இப்ப ஆண்டவர் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. அவன் முடிவு பண்ணிட்டான். நிறைய இயேசு கால தாமதத்தை கொடுத்து நம்மளை விட்டுற மாட்டாரு. நிறைய கூட்டத்துக்கு கூட்டி கொண்டு வந்து உங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை தருவார். நீங்க உதாசீனப்படுத்த கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இரட்சணியத்தின் நாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிற ஒரு நாள். நல்ல கவனிக்கணும். இவன் அந்த இடத்துல உணராம போயிட்டான். இவன் ஆச்சரியப்பட்டிருக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவ என் பிள்ளை மேல கை வச்சு ஜோமனை கூட்டிட்டு போறேன். ஆனால் இவளோ இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாமல் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வல்லமைய வாங்கிட்டான்னா, இன்னைக்கு நான் போறதுக்குள்ள என் பிள்ளை செத்தாலும் ஏசப்பாவோட கை படும் பொழுது அற்புதம் நடக்கும், வல்லமை நடக்கும் என்று அவன் பலப்பட்டிருக்க வேண்டும். ஒரு வஸ்திரத்தை தொட்டவளுக்கே சுகம்னா என் பிள்ளையை இயேசு தொட போகிறார், கட்டாயம் அற்புதம் நடக்கும் என்று அவன் பலப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அவன் நம்மள மாதிரி ஒரு முட்டாள். ஆவிக்குரிய வாழ்க்கையில முட்டாள், பதற்றம், பயம். நீங்கள் பலப்படுங்க. இயேசு உங்களை தொடுவார். இயேசுவின் கரம் இன்றைக்கு உங்களை தொடும். நீங்கள் விட்டு விட்டு வந்த உங்கள் எல்லைகளில் இருப்பவர்களை இயேசு தொடுவார். சாதாரணமான கரம் அல்ல, ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் தொடும். பரிசுத்த ஆவியின் அக்கினி மயமாக்கப்பட்ட கரம் தொடும். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன், யூத கோத்திரத்து ராஜ சிங்கம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் கண்ணீரை கண்டே, நான் உன்னை குணமாக்குவேன், விடுதலையாக்குவேன், ஆசீர்வதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நினைச்ச மாதிரியே காரியம் செத்து போச்சு. பிள்ளை செத்துட்டா. இன்னைக்கு உங்க எல்லைகள்ல நிறைய காரியம் செத்து கிடக்கு. சுக வாழ்வு, சமாதானம், நிம்மதி, சரீரம் சார்ந்த வாழ்க்கை ஐயா செத்து கிடக்கு. நிம்மதியே இல்லை. நான் பார்க்கத்தான் வெளியே கோலகாலமா இருக்கு, ஆனா உள்ள உடைக்கப்பட்டு போயிருக்கேன், நொறுக்கப்பட்டு போயிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிகிற தேவன். அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். சகோதரி, இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய எல்லைகளில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அவன் பயந்த மாதிரியே செத்துச்சு, பிள்ளை செத்துச்சு. இன்னைக்கு உங்க எல்லைகள்ல என்னெல்லாம் செத்து கிடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை சில பேருடைய வாழ்க்கையில செத்து இருக்கு. ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்கு. விசுவாசம் சார்ந்த வாழ்க்கை செத்து போயிருக்கு. பரிசுத்தமான வாழ்க்கை செத்து போயிருக்கு. இயேசு சொன்னார், பயப்படாதே, உன் பிள்ளை மரிக்கவில்லை, அவள் இளைப்பாரி கொண்டிருக்கிறாள். தூங்கிக்கிட்டு தான் பாருக்கா, சாகல. சகோதரி, சகோதரா, உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் செத்து போகல. உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின, தீர்க்க தரிசனம் உரைத்த, குறித்து வைத்த, திட்டமிட்ட, தீர்மானித்த காரியம் செத்து போகல. அது தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. இயேசு இன்றைக்கு உங்களோடு வருவார். சகேயோடு கூட வீட்டிற்கு வந்த இயேசு வீட்டிற்கு வருவார். ரட்சிப்பை தருவார், பரிசுத்தத்தை தருவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எழும்பி நிற்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி, ஆண்டவரே, 2 காரியத்தை கற்றுக் கொடுத்தார். 38 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் விருப்பம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தேவனோடு 1 மணி நேரம் விழித்திருக்கணும். கர்த்தருக்காக எழும்பணும். உலகத்துக்காக அலாரம் வச்சு எழும்புறேன்,
உலக திருமண காரியத்துக்காக முன்னிரவே ஆயத்தமாகிறேன். ஆனா ஆண்டவரை தேட, ஆண்டவரை பாட, ஆண்டவரை ஆராதிக்க என் படுக்கையை விட்டு நான் எழும்ப மாட்டேங்கிறேனே. கர்த்தர் சொல்லுகிறார், இது இரட்சணியத்தின் நாள். சகோதரி, நீங்க ஒப்பு கொடுக்கணும், விளையாட்டா இருக்க கூடாது. ஆண்டவரே, நான் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷத்தை தினமும் அறிவிக்கணும். இந்த திருச்சபையை நான் எழுந்து கட்டணும். பணம் கொடுத்தா போதாதே. சில பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு இயலாத சூழ்நிலைமை இருக்கலாம். கணவனை மீறி, பிள்ளைகளை மீறி வெளியே போக முடியாம இருக்கலாம். உங்க முழங்கால பயன்படுத்துங்க. யாரா ஒருவருடைய குடும்பம் உங்களுக்கு தெரியும், அவங்க ஆண்டவரை அறியாதவங்களா இருப்பாங்க. அந்த குடும்ப தலைவனுடைய பெயரை எழுதுங்க, தலைவியினுடைய பெயரை எழுதுங்க. தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் இந்த குடும்பத்துக்காக முழங்கால நிக்கிறேன், நான் இந்த குடும்பத்துக்காக உபவாசம் இருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே, என் திருச்சபையில் கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே. உங்க வருகையில் அந்த குடும்பம் கைவிடப்படக்கூடாது. அப்பா, அம்மா, சகோதரியே, நீ ஜெபிப்பாயா? இரண்டாவது, தூங்குறதுக்கு முன்னாடி செல்போனை கையில வைக்காதீங்க. சாபம், சாபம், சாபம். படுத்தா எழும்புவோமான்னு தெரியுமா சிஸ்டர்? தெரியாது பிரதர். தயவு செய்து போனை வச்சு விளையாடாதீங்க. ஓரம் கட்டி வச்சு நீ படுக்கிற அந்த படுக்கை அறையை பரிசுத்தப்படுத்து, தூய்மைப்படுத்து. உன் படுக்கை அறையில் பக்தி இருக்கட்டும், பரிசுத்தம் இருக்கட்டும், தேவ பக்தி நிரம்பி இருக்கட்டும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே, நான் படுத்திருக்கிற இந்த பெட்ரூம் குட்டி பரலோகமா மாறட்டுப்பா. நான் தூங்கும் போது தூதர்கள் இறங்கி வரணும்பா. ஆண்டவரே, இந்த படுக்கையில என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். யாக்கோபுக்கு தரிசனமானாருங்க தூக்கத்துல. நம்ம புருஷனுக்கு தரிசனமாக மாட்டாரா? சவுல சடதியா சந்திச்சு பவுலா மாத்தினவரு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சவுல சந்திக்க மாட்டாரா? நீ பரிசுத்தப்படுத்து தேவ பிள்ளையே, பரிசுத்தப்படுத்து. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். 1 மணி நேரம் அவரை பாடுங்க, அவருடைய வசனத்தை தியானிங்க. வாயை விட்டு நன்றின்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவரோடு படுத்துடு. அவர் பாதத்தில் உங்கள் தலை சாயட்டும். சொல்லுங்க, அப்பா, எனக்கு பரலோகத்தை காட்டுங்க. சொப்பனத்துல உங்க மகிமையை காட்டுங்கப்பா. என் அறைக்குள்ள தேவ தூதனை காட்டுங்கப்பா. நான் உமக்குள்ள வளரணும்பா. நாளைக்கு காலையில நான் எழும்பும் போது அதே பலவீன பாண்டமாய் அல்ல, பழைய மனுஷனாய் அல்ல, பழைய மனுஷியாய் அல்ல, இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவால் சுத்திகரிக்கப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட, தூய்மையாக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளையா நான் எழும்ப கிருபை தாங்கப்பா. கண்ண மூடிய ஒண்ணு கேளுங்க. ஒரு இரவு ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு 2015 ஊழியத்துக்கு வந்தேன். 2014 நான் CSI சர்ச் தான். நிறைய பேர் அபிஷேகம் பெறாம இருக்கீங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்ல. அது எந்த சபையில கிடைக்கும் அப்படிலாம் இல்ல. நான் CSIக்கு கூட வர முடியாது, காணிக்க கூட போட முடியாது, எனக்கு காணிக்க இல்ல. ஒரு இரவு வாழ்க்கையை வெறுத்து 11:30 மணி இருக்கும், என் சேர்ல உட்கார்ந்து இருந்தேன். 2 தேவ தூதர்கள் பிரதி கட்டுக்கதல்ல என் வாழ்க்கையில நடந்தது. அவரை உயர்த்த என் அறைக்குள்ள கடந்து வந்தாங்க. கையில் வைத்திருந்த ஒரு தைல பாட்டிலை உடைத்து என் மேல் ஊற்றினார்கள். ஒரு நெய்ய போல என் உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வர உருகி போச்சு. இரவு நீ தேவனோடு அமர்ந்திருந்தால், தேவனோடு படுத்திருந்தால் அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நான் அன்று இரவு, ஆண்டவரே, எனக்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லையப்பா, நீரே என் தஞ்சம், இந்த பூமியில் வாழ எனக்கு பலன் தாரும் என்று நான் அவரை சார்ந்து அவருடைய பாதத்தில் படுக்க போகும் முன்பு அமர்ந்திருந்த போது தேவ தூதனை கண்டே. அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. சகோதரி, சகோதரா, அபிஷேகம் வேணும்னா அவரோடு விழித்திரு, அவரோடு பழகு, அவரோடு பேசு. யாருக்கிட்டலாமோ வீணா பேசுறீங்க? தயவு செய்து எந்த நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி வீணான வார்த்தைகளை அளப்பாதே, அளப்பாதே.
ஏமாற்றப்படுவாய், கைவிடப்படுவாய். என் நேசர் உனக்கு உண்டு. அவர் சொல்லுகிறார், 1 மணி நேரம் விழித்திரு. நம்பர் 2, விசுவாசி. விசுவாசி என்கிற உங்க வாழ்க்கைக்குள்ள சூழ்நிலைமையை பார்க்கும் போது பதற்றம் வருது, பயம் வருது. லைட்டா ஒரு காய்ச்சலை கண்டாலும் பயம். தேவ பிள்ளையே, சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது என்று இருக்க, எந்த கொள்ளை வியாதியினாலும் ஒரு பூரண விசுவாசியை சேதப்படுத்த முடியாது. தேவ திட்டம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் மரணத்தின் கூறு உன் எல்லைகளில் இருக்க முடியாது. அவர் ஜீவனுள்ள தேவன். ஆசீர்வதிக்கிறப்பா, என் பிள்ளைகளுக்கு நீர் சொன்னீர், நெடுங்காலமா காத்திருந்த காரியம், கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் கனி கிடைப்பதாக, திருமண தடைகள் விலகுவதாக, ஏற்ற துணையை கொண்டு வந்து திருமண தடையை மாற்றி நெடுங்காலமாய் காத்திருந்த ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. நெடுங்காலமாய் தரித்திரத்தோடு கடன் பிரச்சனையோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வரியத்தை கொடுக்கட்டும். அதனோடு வேதனையை கூட்டார். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், வியாதியின் கட்டு விலகுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை காக்கிற அபிஷேகம் இறங்குவதாக. வியாதி விலகுவதாக. ஆஸ்துமா வியாதி விலகட்டும். கிட்னியை பாதித்திருக்கிற பலவீன கட்டு அறுக்கப்படட்டும். இருதயத்தை பாதித்திருக்கிற வியாதி விலகுவதாக. கர்ப்பப்பையை பாதித்திருக்கிற பலவீன கட்டு இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படட்டும். நாடி, நரம்பு, எலும்பு, தசை மண்டலம், உள் உறுப்புகளுக்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். அசுத்த ஆவிகள் அலறி அடித்து ஓடுவதாக. மந்திர கட்டுகள் உடைவதாக. சாப கட்டுகள் உடைவதாக. பாவ கட்டுகள் உடைவதாக. பலவீன கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சாத்தான் ஒரு மின்னலை போல கீழே விழுகிறான். எல்லைகள்ல போராடி கொண்டிருந்த சாத்தான் ஒரு மின்னலை போல கீழே விழுகிறான். அவன் தலையை உன் குதிங்கால்கள் நசுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நசுக்குங்க. சர்ப்பத்தின் ஆவி, தேள்களின் ஆவி நசுக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நசுக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். I release the holy power, holy power, holy power. வல்லமை, வல்லமை, வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ அகினி, அகினி இறங்குவதாக. பரலோக அகினி இறங்குவதாக. கட்டுகளை உடைக்கிற வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, அற்புதத்தை இயக்குகிற சக்தி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக. மனம் திரும்புவார்களாக. என் சகோதரிகளுடைய வீடு நீதிமானுடைய கூடாரமா மாறட்டுப்பா. நீதிமானுடைய கூடாரமா மாறட்டுப்பா. அப்பா, அந்த சண்டை இடுகிற ஆவி, கலக ஆவி, அமளியின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு விலகி ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மன மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் உண்டாயிருக்கட்டும். பூரணமாய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கட்டுகளை உடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதியை விலக்கினதற்காய் ஸ்தோத்திரம். துக்கம் மாற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் உதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். சஞ்சலம் ஓடி போகிறது, தவிப்பு ஓடி போகிறது. ஆனந்த களிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லைகளில் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு திறந்த வாசல், ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். நிறைஞ்ச மனசோட, முழு இருதயத்தோட உடைய ஊழியக்காரனாகிய நான் திருச்சபையின் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே நீங்கள் நன்றாய் இருப்பீர்களாக என்றும், உங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் நீடித்திருப்பதாக என்றும், இனி பயமின்றி உங்கள் வாழ்க்கையின் வழியில் வாழலாம்,
நடக்கலாம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையினுடைய போதகர்கள், சபை ஊழியர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், இறை பணிகளை ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபையினுடைய நாளைய நாளில் ஸ்தோத்திர பண்டிகை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியான காரியம் நடக்கட்டும். அடுத்த ஸ்தோத்திர கூட்டம் வரும் வரை, உங்க வருகை வரும் வரை எல்லோருக்கும் தீர்க்காயுளை கொடுப்பீராக. நெஞ்சில கை வச்சு கேப்பீங்களா? ஏசப்பா, எங்க யாரையும், எங்களுக்கு உண்டான எங்க வீட்டார் யாரையும் பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும். பூரணமான தீர்க்காயுள தாங்க எங்களுடைய ஆயுசின் நாட்கள், ஆண்டவரே, ஆயுசின் வருஷம் பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அடிமையும் அர்ப்பணிக்கிறேன், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். குற்றம் குறைகள் இருந்தால் மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தாழ்த்தி ஜெபித்து நிறைவு. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 47வது தோத்திர பண்டிகையுடைய மனமகிழ்ச்சி அந்நாளுக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த ஆயத்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தி, அதை தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தினாலே நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்பாடு செய்து, தேவன் எங்களுக்கு அதன் வழியாக எங்களோடு கூட பேசினீர், நல்ல ஜெபவழி எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய மக்கள் நீர் விடுதலை பண்ணி நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு தோத்திரம். அந்த எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதியும், ஊழியக்காரனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாளை நடைபெறுகிற பண்டிகை சிறப்பாக இருக்க தேவன் உதவி செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும். கர்த்தர் எங்களுக்கு முன்பாக நின்று உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த, கர்த்தரை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். இந்த இரவு வேளை நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் நம் அனைவருடைய என்றென்றைக்கும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய சென்று வர கடவோம்.